சோதரம் ஆண்டவரே. நேற்றும் என்று மாறாதவரே எமக்கு சோதரம். துதியான மகிமைக்கு பாத்திரரே எமக்கு சோதரம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரே எமக்கு சோதரம் சோதரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த சாயங்கால வேலைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான ஒரு ஸ்லாகியத்தை நீர் மீண்டுமாக எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு சோதரம். ஆம் கதாவே, இந்த மகத்துவமான இந்த சாயங்கால வேளையிலே வந்திருக்கிறதான எங்களை நீர் காண்கிற தேவன். ஆம் கதாவே, நிச்சயமாக உண்மை முத்தகமாக உம்மை நாடி உம்மை தேடி உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரே வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீர். நிச்சயமாக கதாவே, நீர் ஒருவனை ஆண்டவரே உணர்வுக்குள்ளாக கொண்டு வரவும் உம்முடைய வார்த்தையின் பக்கம் திருப்பவும் கதாவே உம்மால் மாத்திரம் முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக கதாவே வரப்போகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழி நடத்துவார் என்ற வண்ணமாக ஆம் கதாவே, இந்த வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் வந்து நிச்சயமாக கதாவே அந்த வார்த்தையை நீர் சுட்டி காட்டி ஆண்டவரே அந்த வார்த்தையை ஆண்டவரே நீர் தண்ணீர் பாய்ச்சி கதாவே அந்த வார்த்தை கூடாக ஒவ்வொரு மனிதனும் அந்த ரகசியத்தை கண்டுகொள்ள ஆண்டவரே அந்த உணர்வை கண்டுகொள்ள நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தருமையான பொழுது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பேச போற உதடுகளையும் கேட்க போற செவிகளை நீர் ஆசீர்வதித்து அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்பட்டு கதாவே அந்த வார்த்தையோடு நீர் எங்களோடு இடைப்பட போற உடைய மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியாய் நடக்கிற யாவிலும் உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். வந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ராப்போஜனத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி வந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவரோடு நீர் பேசும், யாவரோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே 1 தெசலோனிக்கேயருக்கு நாங்கள் திருப்புவோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். அதிலே 1 6 மட்டும் நாங்கள் வாசிப்போம். வீடுகளுக்கு சென்று நீங்கள் முழுவதுமாக நீங்கள் படியுங்கள். நாங்கள் இப்பொழுது 1 6 மட்டும் நான் வாசிக்க போறேன். சௌரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சௌரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். ஆமென்.
ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே மீண்டுமாக இந்த சாயங்கால வேளையிலே தேவனுக்குள்ளாக அங்கே நாங்கள் வந்ததை குறித்து நாங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். கடந்த நாளிலே 28ஆம் தேதி கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒரு சிறப்பான ஒரு ஆராதனையை ஏற்படுத்தவும் அந்த நாளிலே நாங்கள் மகத்துவமாய் தேவனுடைய ஆழமான காரியங்களை அறிந்து கொள்ளவும் தேவன் உதவி செய்தார். ஆமென். அதுக்காக நீங்கள் பிரயாசப்பட்ட ஒவ்வொருவர் அது மாத்திரமல்ல, அந்த நிச்சயத்தோடு அந்த மகிழ்ச்சியோடு வந்ததை குறித்தும் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் தேவனை முதலாவது வைத்து நாங்கள் செய்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சிறு பிள்ளைத்தனமாக இருந்தாலும் அந்த காரியத்திலே நீங்கள் தேவனுக்காக ஒரு சந்தோஷத்துக்காக செய்யும் போது அந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அதை நாங்கள் வெளிப்பாடோடு பார்த்தோ அல்லது நாங்கள் போதனையாக எடுத்து செய்யும் போது அது தவறி போகிறதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் வெளிப்பாடோடு எதை செய்யும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். அதனால்தான் அங்கே தீர்க்கதரிசி சொல்றார், அன்றைக்கு ராகாப் ஒரு சிவப்பு நூலை அவள் என்ன செய்தாள், அங்கே யோசுவா அடையாளமாக கொடுத்தான். அதனால இன்றைக்கு நாங்களும் அந்த வண்ணமாக ஒரு நூலை அடையாளம் வைத்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் அது ஒரு போதனையாக எடுப்போமானால் அது எப்படி போகும்? தவறி போகும். ஆமென். அதே போல அன்றைக்கு வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிற, அன்றைக்கு நியாயத்தீர்ப்புக்காக பலவிதமான அடையாளங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த அடையாளங்களை இன்றைக்கு நாங்கள் ஒரு அடையாளமாக அல்லது ஒருவனுக்கு நியாய தீர்ப்புக்காக நாங்கள் அதை கொண்டு வருவோமானால் அதுவும் தவறி போகும். அதனால்தான் நான் எந்த காரியத்தையும் நீங்கள் ஒரு நிச்சயத்தோடு தேவனுக்காக ஒரு சிறு பிள்ளைத்தனமாக அர்ப்பணிக்கிற வேளையிலே தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனாலே அந்த நாளிலே நீங்கள் நிறைய ஆழங்களை அறிந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் இன்னும் அதிகமாய் தேவனுக்குள்ளாக நாங்கள் நெருங்கி வர வேண்டிய ஒரு நேரமாயிருக்கிறது. ஏனென்றால் இனி காலம் செல்லாது. ஆமென். அதனாலே இன்னைக்கு ராப்போஜனமானது ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளாக நாங்கள் செய்யப்பட வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. அதனாலே இன்றைக்கு நான் எடுத்த தலையங்கமானது மணவாட்டி வரப்போகிற 1000 வருட அரசாட்சிக்கு நிழலாயிருக்கிறார். அதாவது மணவாட்டி வரப்போகிற 1000 வருட அரசாட்சிக்கு நிழலாயிருக்கிறாள் அல்லது அடையாளமாக இருக்கிறாள். ஆமென். அப்படி என்றா என்ன அர்த்தம் என்றா, நீங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடின் என்னவாக இருக்கிறது? நிழலா இருக்கு. நடக்க போறது நடந்தது, இனி நடக்க போறதுக்கு ஒரு அடையாளமாக அது என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எந்த காரியமும் ஒரு அடையாளமாக. அதே போலதான் இன்றைக்கு இந்த பூமியில மணவாட்டி இருக்கும்போது 1000 வருட அரசாட்சிக்கு யார் தகுதியாக போறார்கள்? மணவாட்டி. ஆமென். அப்ப இன்றைக்கு அவள் ஒரு நிழலாக ஒரு அடையாளமாக இருப்பாள். அப்படிப்பட்டவள் தான் அங்கே இருப்பாள் என்பதுக்கு இன்றைக்கு அவர்கள் ஒரு நிழலாக அடையாளமாக இருக்கிறார்கள். ஆமென். பழைய ஏற்பாடில் எழுதப்பட்ட காரியம் புதிய ஏற்பாடிலே நிறைவேறினது. அது தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டது, அடையாளமாக இருந்தது. என்ன செய்தது? நிழலாக நிஜமாக நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அதே போலதான் தீர்க்கதரிசி சொல்றேன். அதே போல இன்னைக்கு யார் அங்கே இருப்பார்கள் என்பதுக்கு அடையாளமாக தான் தேவன் பூமியில ஒரு சாட்சியாக தேவன் ஒரு மணவாட்டியா வைத்திருக்கிறார். அப்ப நீங்க இன்றைக்கு ஒரு நிழலாக இருக்கிறீங்க, அன்றைக்கு நிஜமாக இருக்க போறீங்க. ஆமென். அதனாலதான் நாங்கள் 1000 வருட அரசாட்சியை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாக நாங்க இருக்கிறோம் என்று தீர்க்கதரிசி சொன்னதுக்கான காரணம் என்னென்றால், எப்பொழுது தேவனுடைய அந்த ரகசிய வருகை வந்து அந்த செய்தி அவள் பெற்றுக்கொண்டுகிற வேளையிலே நாங்கள் உன்னதத்திலே அவரோடு கூட இருக்கிறோம் என்று பவுல் சொல்றான். ஏனென்றால் நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுகிற வேளையில நீங்க உன்னதத்துல அவரோடு கூட இருக்கிறீங்க. எப்படி என்றால் உங்களுடைய சிங்காசனம் எதுவா இருக்கிறது? இருதயம்.
அப்ப நீங்க பரிசுத்த ஆவிய அங்கே பெற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்குள்ளாக அரசாளுகிறார். அதனாலதான் அவங்க அந்த பொயின்ல அவங்க விழுந்தாங்க. ஏன்னா அது வந்துட்டபடினால அதாவது பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்தபடினால அங்க என்ன நடக்குது, 1000 வருஷ அரசாட்சி நடக்கிறது என்பதை அவங்க புரிஞ்சிட்டாங்க. ஏன்? பரிசுத்த ஆவி வந்தோடனே யார் இப்ப உங்களை நடத்தி கொண்டிருக்கிற, ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது? தேவன் தான் உங்களை ஆளுகை. இப்ப நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்கன்னா அவர் தான் உங்களோட தலைவர், உங்களோட ஆளுகை உள்ளவராக மாறிடுவார். ஆமேன். அப்ப அவர் தான். அதனால்தான் பவுல் என்ன சொல்றான், கிறிஸ்துவினாலே கட்டப்பட்ட பவுல் ஒன்றுல எனக்கு சில இடத்துக்கு போக விரும்புவேன், ஆனாலும் பரிசுத்த ஆவியினால நான் கட்டப்பட்டேன் என்று அவர் அனுமதி கொடுக்கல. அந்த ஒரு பிசாசு பிடிச்ச பெண் அவனை தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தா, எத்தனையோ அடையாளங்கள் செய்ய கூடிய ஒரு மனிதன், ஆனா அங்க தேவன் அவனுக்கு கொடுக்கல செய்ய. அப்ப அதே போலதான் திக சொல்றேன். அப்ப தேவன் உங்களுக்குள்ள, ஏன்னா வெளிப்படுத்தல் சொல்லுது, புதிய எருசலேம் ஆகிய நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது எப்படி இருக்கா, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டிய போல இருந்தது. ஏனென்னா அது உள்ள வந்தோட அதனால அவங்க மிலேனியத்துக்கு போயிட்டா. ஏன்னா உள்ள இப்ப நடக்குது, அரசாட்சி நடக்கிறது, ஆனா நிஜமாகவும் நடக்க போகுது. அப்ப அதனாலதான் நீங்க இன்னைக்கு தேவனால ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்தா நீங்க அங்க இருப்பீங்க. ஆமேன். அதனாலதான் நான் இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு தலையங்கத்தை நான் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களை ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த, நாங்க எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நோக்கி நாங்க போக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நான் எடுத்தேன். புரிஞ்சுட்டேன் உங்களுக்கு தலையங்க? அப்பதான் நான் இனி சொல்ல போறது விளங்கு. அப்ப அவங்க அதனால அந்த ஸ்டெப்பை பிடிச்சிட்டாங்க. அதனால 1000 நடக்குதுன்றாங்க. ஆனா அது நடக்குது, எங்க நடக்குது? இப்ப உங்களுக்குள்ள நடக்குது. இப்ப கொமனா நடக்கும். ஆமேன். மணவாட்டி எல்லாமே தேவன் ராஜாதி ராஜா ஆள போகிறார். ஆமே. அதனாலதான் மணவாட்டி வரப்போகிற 1000 வருட அரசாட்சிக்கு நிழலாயிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நிழலாயிருக்கிறீங்க. நிழலாக 1000 வருட அரசாட்சி நடக்கிறது. நிஜமா அதுல இருக்க போறீங்க, இருப்பீங்கன்னா இன்றைக்கு தேவன் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கணும். ஆமே. தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கணும். தேவண்ட சித்தத்தை, தேவண்ட விருப்பத்தை நடப்பேற்றி கொண்டு இருப்பீங்கன்னா நிச்சயமா நீங்க அங்க இருப்பீங்க. அதனாலதான் நான் இன்றைக்கு ஒரு கட்டிங் போட்டேன். என்ன கட்டி? தேவன் என்ன வர்றார், என்னத்துக்கா வாராரா? அவர் உலகத்தோடு சமரசம் ஆடிக்கொண்டிருக்கிற பெண்ணுக்காக அவர் வரல, தனக்காக தன் அன்பை கொடுத்து அதுக்காக காத்து கொண்டிருக்கிற மணவாட்டிக்காகவே அவர் வருகிறார். ஆமேன். எப்பயுமே நாங்க அவரை முன்பாக வைத்து காரியங்களை செய்யற அந்த ஜனத்துக்காக தான் அவர் வருகிற தேவனாயிருக்கிறார். ரைட். அப்ப நான் இப்ப செய்திக்கு வர போறேன். தலையங்கம் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னாண்டா நீங்க தலையங்கம் புரியாட்டி நான் கொண்டு வர பாகம் விளங்காத தவறா போயிரும். ஆமேன். அதனால எப்படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நிழலாக பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள் இன்னைக்கு நிஜமாக என்ன செய்யறது, நடக்கிறது. அன்னைக்கு நிழலாக இருந்தது நிஜமாக இருக்கிறது. அதே நேரத்துல அன்னைக்கு நிழலாக இருந்தது நிஜம், அதே நேரம் நிஜமாக நடந்தது நிழலாக ஆவிக்குரியதுல என்ன செய்யறது, நடக்கிற. அன்னைக்கு நிஜமான மரணம் நடந்தது, இன்றைக்கு நடக்குது. அது எப்படி? மரணம், ஆவிக்குரிய மரணம் நடக்கிறது. அதனால நீங்க அந்த காரியம் அதே போலதான் இன்றைக்கு மணவாட்டி இன்னைக்கு நிழலாக தேவனால நீங்க வழி நடத்தி தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடந்து போவீங்கன்னா நீங்க தான் நிழல். நிச்சயமா நீங்க அங்க இருப்பீங்க என்பது அதனுடைய காரியம். ரைட். அப்ப இப்ப பாருங்க, இந்த காரியத்துல நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, தீக்க சொல்றேன், இந்த நாள்ல தேவன், அதனால்தான் வெளிப்படுத்தல் 19 சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். அப்ப இந்த ஆயத்தமானது யாருக்குள்ள வரணும்? நான் முன்னுக்கு போட்டேனா, போதகர் வந்து பிரசங்கிக்கிறார், அவருக்கு தெரியா யார் வருவார் போவேர் என்றது. ஆனா அந்த ரட்சிப்பானது ஒவ்வொரு தனிநபருக்கும் உரியதா இருக்கிறது. ஆமேன். அவர் காண்கிறத கேட்கிறத அங்க சம்பவிக்கிறத பார்த்து பிரசங்கிப்பார். ஏனென்றா அவர் யாராயிருக்கிறேன்? கண்காணி ஆயிருக்கிறபடினா. ஜாமக்காரனுடைய வேலை என்ன? மேலே இருந்து, நான் உங்களுக்கு சொன்னேன், இப்ப ஜாமக்காரனோட இந்த காலத்துல சிந்திப்பீங்க. ஆனா அன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஜாமம் பண்ண ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி பெரிய உயரமான ஒரு கோபுரத்தை கட்டி ஒரு காவலாளிகளை போர்டர்ல நிறுத்தி இருப்பாங்க.
எவ்வளோ பெரிய தூரத்துல இருந்து ஒரு குருவி மாதிரி ஒரு மனிதன் வந்தா அதை நியூஸை கொடுப்பாங்க. ஏன்னா அப்ப எதிரி வர்றத அறிவிக்கிறவன் தான் ஜாமக்காரனாயிருந்தான். அதே போலதான் அங்கே தீர்க்கதரிசி தேவன் ஒரு சபையில ஒரு கண்காணிய, ஒரு மேய்ப்பனை, ஒரு ஜாமக்காரனை வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எல்லாமே இனங்கண்டு ஒரு எச்சரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதற்காக. ஆமேன். அப்ப அதனால ஒரு அழகான ஒரு ஸ்டோரியை தீர்க்கர் சொல்ற, கவனமா கேளுங்க. அப்ப அதுல என்ன சொல்றேன், இது நான் முன்னமே எடுத்திருப்பேன், நீங்க மறந்துருப்பீங்க, ஏன்னா எல்லாரும் அம்னிசியா நிறைஞ்சிட்டேன. அப்ப அதனால பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சபையில நீண்ட நாள் ஒரு மனிதன் வந்து கொண்டிருக்கிறான். நீண்ட நாள் சபைக்கு வர்ற ஒரு மனிதன். புரியுதா? பிள்ளைகள் எல்லாம் கேட்பீங்க, ரைட், கேட்டாதான் அது உங்களுக்கு புரியும். ரைட். அப்ப நீண்ட நாள் ஒரு சபைக்கு வர்ற ஒரு மனிதனை குறித்து தீர்க்கதரிசி நிஜமாய் நடந்த சம்பவம், ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த நேரத்தில் ஒரு போதகரனால் சொல்லப்பட்டதை அவர் கேட்டு எங்களுக்கு சொல்றார். இந்த புத்தகத்தில் அவர் சொல்றார். ரைட். அப்ப என்ன காரியம்னா, அவர் வருகிற வேளையில அந்த மனிதன் சொல்றானா, ஊழியக்காரர் மேய்ப்பனே, நான் முன்னால வந்து சாட்சி சொல்லலாமான். அப்ப அவர் சொல்றேன், நீ நீண்ட நாள் சபைக்கு வந்திருந்தாலும் நீ வந்து சாட்சி, நீ மனம் மாறி தேவனுக்கு முன்னால வந்து சாட்சி சொல்வதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா என்று அவர் என்ன செய்யறான், அவன் அழைக்கிற வேளையில அவன் வாரான். ஆனாலும் அவர் சொன்ன, நீ இவ்வளவு காலம் நீ சபைக்கு வந்து நீண்ட நாள் ஒரு விசுவாசியா இருந்தாலும் சபைக்கு, ஆனால் நீ துன்மார்க்கமாய் நடந்து குடித்து உன்னுடைய பணம் எல்லாமே வீண் விரயம் செய்து உன்னுடைய குடும்பத்தை இழந்து நீ ஒரு தனி மனிதனா இருக்கிறாய். ஆனாலும் நீ உணர்ந்து தேவனுக்கு முன்னால வர்றதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கேட்குறீங்களா? அப்ப அந்த நேரத்துல என்ன அவன் வர்ற வேளையில போதகர் அவனை கிட்ட எடுத்து அவர் சொல்றேன், சௌரனே, நான் இந்த நாள்ல நீ மனமாறி வந்ததை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த உன்னுடைய வாழ்க்கையில நீ மனமாறினதுக்கு சாட்சியாக நீ இந்த இடத்தில் இருந்து, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிரசங்கித்த ஏதாவது ஒரு வார்த்தை அல்லது நல்லொரு காரியம் அல்லது ஏதாவது ஒரு பாடம் உன்னை தொட்டதா, அல்லது நீ இந்த சபைக்கு வர்ற வேளையில பாடல் குழுவினால பாடப்பட்ட பாடல்கள் வந்து உன்னை ஏதாவது உன்னை மனமாற செய்ததா, அல்லது நீங்க தனிப்பாடல்கள் பாடின ஒரு மனிதர்களாக அல்லது இந்த சபையினுடைய செயற்பாடு ஏதாவது ஒன்று உன்னை மனமாற செய்ததான்னு கேட்கிறேன். விளங்குதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, அப்ப கேட்கிற வேளையில அவர் சொல்றேன், சௌரனே, ஒன்றுமே இல்லை என்ன மனமாற. அப்ப இவருக்கு ஆச்சரியம். அவர் சொல்றேன், அப்படியானால் உன்னுடைய சாட்சிய சொல்லன்ற வேளையில அவனோட கண்ணால எல்லாமே கண்ணீர் ஓடி சொல்லுகிறான். அவன் என்ன சொல்றான்டா, நான் ஒரு இடத்துல நான் வேலை செய்த ஒரு கிறிஸ்தவ ஒரு மனிதன் இடத்திலே நான் வேலை செய்து நான் அவனை ஒரு பரிசுத்த உருளை என்று சொன்னேன். அவனை கேவலமாக எல்லாமே பேசினேன். எல்லா காரியத்தை நான் அவனுக்கு சொன்னாலும் அவன் எப்பயுமே என்னை அன்பு செலுத்தி அவன் என்ன ஒரு கணக்காகவே எண்ணாம அவன் என்னையே மன்னித்து கொண்டு போனதினால அவனை போல அவன் ஆராதிக்கிற அந்த இயேசுவை அவனை போல நான் மாறணும் என்பதுக்காக அவனுடைய வாழ்க்கை என்ன மாத்தினது. அதனால நான் இந்த இடத்துல இருந்த மன்னிப்பு கேட்க வாரன் என்று சொல்றேன். ஆமென். அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சாட்சி. அப்ப அவரு பாருங்க, அதனால நான் இப்ப பாயிண்ட நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் நல்லா சொல்லல என்றாலும் ஒரு அளவு சொன்னேன்னா நிறைய அது வாசிச்சு போனா நல்லா இருந்திருக்கு. ரைட் ரைட். நான் அதை வாசிக்கல, நான் அடுத்த பாயிண்ட வாசிக்கிறேன். ரைட். அப்ப பாருங்க, அந்த கடைசியா சொன்னதை வாசிக்க பாருங்க. உருளையர், அதாவது பரிசுத்த உருளையர் என்று அழைத்திருக்கிறேன். நான் அவரை ஒரு மதவெறியர் என்றும் மற்றும் வெவ்வேறான பெயர்களினால் அழைத்திருக்கிறேன். அது அவரை ஒரு சிறிதளவும் தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் அவர் இவை எல்லாவற்றிற்கூடாகவும் கடைசியாக என்னுடைய இருதயத்தில் வெற்றி பெறும்படி அப்படிப்பட்ட ஜீவியத்தை அவர் செய்தார். பாருங்க, இவன் அதுல வெற்றி அடைய மட்டும் அவ்வளவு தொந்தரவு. அப்படின்னா இன்றைக்கு நீங்க சபைக்கு வர்ற நீங்க ஏதாவது ஒரு சபையில உங்களை ஹேர்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வந்தா நீங்க தேவனையே என்ன செஞ்சிருவீங்க, மறந்துடுவீங்க. ஏன்னா ஆனா இந்த மனிதனுக்கு பாருங்க,
அந்த காரியம் ஒரு வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய ஜீவியம் எப்படி அவன் சபை போதகருக்கு இருக்கிற. ஆனா அவன் சொல்றான், முன்னுக்கு ஒரு வசனம் என்னன்னா, நீர் அருமையாக செய்தியை பேசினீர், நல்ல பிரசங்கம் செய்து எல்லாமே சபையில சிறப்பா நடக்கும். ஆனா அது என்ன மாற பாருங்க, ஒரு ஜீவியம். ரைட், இப்ப போயிட்டு வா. வெற்றி பெறும் வரை அப்படிப்பட்ட ஜீவியத்தை அவர் செய்தார். அந்த மனிதரை போன்று இருப்பதற்காக நான் விரும்புகிறேன். யார போலயா? அந்த மனிதனை போல இருப்பதற்காக நான் விரும்புகிறேன். கிறிஸ்துவினிடம் வழி நடத்த அவரை நான் கேட்டுக்கொண்டதற்கு அதுதான் காரணம். அந்த சாட்சி சொல்ல அவர்தான் காரணம். அதுக்காக தான் நான் சொன்னேன். பாருங்க, காரணம் அவர் சேவிக்கும் கிறிஸ்துவே நான் விரும்புகிறேன். யாரு? அவர் சேவிக்கும் அந்த கிறிஸ்துவையே நான் சேவிக்க விரும்புகிறேன். அதே போலதான் நான் உங்களுக்கு முன்னமே சொன்ன மகாத்மா காந்தி என்ன சொல்ற, அவர் சொன்னார், என்ன சொன்னவர், நான் கிறிஸ்தவங்களை வெறுக்கிறேன், ஆனா நான் கிறிஸ்துவை, அதாவது இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்ற விரும்புகிறேன். ஏன்னா கிறிஸ்தவங்க இப்படி பொல்லாதவங்களா மாறு, ஆனா இயேசு கிறிஸ்து உத்தமமாக வாழ்ந்தார். அவருடைய பிரசங்கத்தின்படி அவர் வாழ்ந்தார். ஆமே. அந்த வார்த்தையாக மன்னிப்பை கொடுத்தபடினால் அவர் சொன்னார், கிறிஸ்தவர்களை பின்பற்ற விரும்பல, கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிற. அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு தலைவன் மகாத்மா காந்தி. அதே போல் ஒவ்வொரு பேரறிஞர்கள், அறிஞர்கள் எல்லாமே அவரை, இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய சாட்சி இல்லாததுதான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய காரியம் இல்லாதபடினால இன்னைக்கு நிறைய பேர் இடர்களுக்கும் ஒரு வெற்றி அடையாத ஒரு சபையாக மனிதர்களாக நாங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கண்டிப்பானது காணாது. நான் வாசிக்கிறேன். ரைட், நீங்கள் பாருங்கள், தேவன் தம்முடைய சபையை ஆயத்தம் பண்ணும்படி மேய்ப்பர் வழியாக கிரியை செய்கிறார். கவனமா பாரு. மேலும் அவர் தம்முடைய சபையை ஆயத்தம் பண்ணும்படியாக பாடல்கள் வழியாக கிரியை செய்கிறார். அடுத்த ஸ்டெப், சரியா? மேலும் அவர் தம்முடைய சபையை ஆயத்தம் பண்ணும்படி உங்கள் வழியாகவும் கிரியை செய்கிறார். என்னையா? மேய்ப்பர், அடுத்த பாடல், அடுத்த யாரு? நீங்க. ரைட், உங்கள் வழியாக கிரியை செய்கிறார். உங்கள் மேய்ப்பர், கவனமா பாருங்க, தவறுவதிலே தொடர்ந்தால் நீங்கள் உங்களுக்கு வேறொரு மேய்ப்பரை கண்டுபிடிக்கும்படி முழுமையாக தேடுங்க. என்னையா? ஏன்னா சாட்சி இல்லாத காரியத்துல யாரு இருக்க மாட்டேன்? தேவன் இருக்க மாட்டார். ரைட், அப்ப பாருங்க, முழுமையாக தேடுங்கள், சீக்கிரமாக நீங்கள் அதை செய்வீர்கள். அடுத்தது, நீங்கள் பாடல் குழுவில் சரியாக பாடாமலோ, அதாவது உங்கள் பாடற்குழுவில் சரியாக பாடப்படாமலோ அல்லது தனிப்பாடல் பாடுகிறவர்கள் சரியாக பாடாமல் இருந்தாலோ நீங்கள் பாடல் நடத்துவரிடம் சென்று இனிமேலும் அவர்களை பாட அனுமதிக்க வேண்டாம். நான் பாடும்போது அவர்கள் எனக்கு நரம்பு தளர்ச்சியை உண்டாக்க செய்கிறார்கள் என்று அவளுக்கு சொல்லுங்க. ஏன் இப்ப இதை சொல்றேன்டா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய மேய்ப்பருக்கு முதலாவது சொல்லி, பாடல் குழுவுக்கு சொல்லி, தனிப்பாடலுக்கு அடுத்தது சொல்லி வாரேண்டா, அவங்களுக்குள்ளாக யார் வழி நடத்தணும்? அப்பதான் அந்த பாடல் என்ன செய்யும்? ஆசிரியர் மேய்ப்பருக்குள்ளாக தேவன் வழி நடத்தாட்டி அது எப்படி மேலாலதான் போயிட்டு, ஏண்டா அது வழி நடத்தா. ஆமேன். அப்ப அதனாலதான் எப்பயுமே இதுல நீங்க கவனமாக இருக்கணும். அதனாலதான் நாங்க இந்த மேடையை யாருக்குமே நாங்க கொடுக்கறது இல்லை. ஏனண்டா அதுக்கண்டு வந்தா அதுக்கண்டு வாழ பழகணும். அதுக்கண்டு செய்யலாம இருந்தா அது நிறைய பேரை மரணத்துக்கு நடத்திட்டு இருக்கும் என்பதை நாங்க ஒவ்வொருவரும், இந்த இடத்துக்கு வர்ற ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? அறியணும். ஏன்னா இது நாங்க ஒரு மேலாக நாங்க எல்லாமே செய்வோம்ன்றது காட்டுற இடம் அல்ல. ஆமேன். இங்க தேவன் அசைவாடுகிற இடம். எங்களை தாழ்த்தினா அவர் என்ன செய்வார்? அங்கே வழி நடத்துவார். ஆமேன். ஆனால் தனிநபராக உங்களை குறித்து என்ன? உங்களுடைய தினசரி ஜீவியத்தில் நீங்கள் எப்படி தவறுகிறீர்கள்? நீங்கள் எப்படியாக தேவனுடன் இணங்குகிறீர்கள்? ஒரு மலையின் மேல் இருக்கும் ஒரு பிரகாசிக்கும் விளக்காக நீங்கள் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பாருங்க, அந்த மனிதனை எது ரட்சிப்புக்கு கொண்டது? ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை. அதனாலதான் இந்த இடத்துல
நீங்க செய்யற ஒவ்வொருவரும் வந்து தேவனுக்குள்ளாக சரியாக நீங்க செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றா அது ஒரு ரட்சிப்பு, உங்களோட டேலண்ட நிரூபிக்கிற இடம் அல்ல. ஆமே, உங்களுடைய பேச்சு திறமை, உங்களோட பிரசங்கிக்கிற திறமையை நிரூபிக்கிற இடம் அல்ல. ஆமே, இங்க நாங்க அழகாக இருக்கிறோம் என்பது காண்பிக்கிற இடம் அல்ல. எங்களோட உடுப்பை காண்பிக்கிற, எங்களோட வாழ்க்கை என்ன செய்யணும், மாறணும். ஏன்னா நாங்க எதுக்கு அடையாளமா இருக்கிறோம், வரப்போற மனவாட்டியானவ யாரா இருக்கா, வரப்போற 1000 வருட சாட்சிக்கு நிழலாயிருக்கு. அப்ப பாருங்க, அதனாலதான் பாருங்க, ஒரு வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவன் வந்து மலையின் மேல் உள்ள ஒரு பட்டணமாக இருக்கிறான். அவன் மறைந்திருக்கையில அவனை எல்லாரும் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. ஆமே, அப்ப பார்க்கிற வேளையில தான் அது என்ன செய்யும், அந்த சாட்சியை உடைக்கும். அப்ப பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் வந்து ஒவ்வொரு மனிதனும் அதுக்கு எப்படி சபை அப்ப எப்படி இருக்கணும், ஒரு புருஷராக இருக்கும். ஏன்னா ஒரு சரியான காரியத்தை செய்யாட்டி ஒரு உடனே என்ன செய்யணும், நிப்பாட்டி தான். ஏன்னா இது பழகுற இடம். அதான் சகைவென்ற செய்தியில போய் வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றேன், நான் அதிகமா நேசித்து அதிகமா விரும்புற காரியம் பாட்டு தான். ஆனா அதே நேரத்தில் அதிகமா வெறுக்கிறதே மாதிரி. ஏனண்டா அவர் சொல்றார், அதுல வந்து பாடல்ல பாட இன்னைக்கு அதுக்காக பாட்டை பற்றி நான் சொல்றேன்னு யோசிக்கிறாங்க. நான் என்னண்டா இதுல இருக்கிறபடியே நான் அதை மெயினா சொல்றேன், என்னையும் தான் சொல்லிட்டு தான் சொல்றேன். சரியா? அப்ப அதனால இப்ப அடுத்தடுத்துக்கு வருவேன், அடுத்தடுத்தது தேவன் கொண்டு வருவேன். ஆமே, இப்ப இதுல இருக்கிறத நான் சொல்றேன். ஏன்டா நாங்க வந்து வெளியில வந்து காட்டி இதை போட்டு காட்டி நாங்க மனவாட்டின்னு தெரிஞ்சுட்டு நம்ம இழக்கப்பட்டு போகக்கூடாது. ஆமே, இருந்தா சரியா இருக்கணும், இல்லாட்டி உலகத்துல இருக்கணும். அதுதான் எந்த கொள்கை. ஆமே, வெட்டொண்டு துண்டு 2. ஆமே, சரியா இருக்கணும் அல்லது புள்ளையா இருக்கும். அதுதான் என்னுடைய காரியம். அதே போலதான் நீங்க இருக்க தேவன் விரும்புற. அதை தான் லவோதிக்காவை பார்த்து அவர் சொல்ற, எப்படி இருக்கட்டும், உண்டு அனலாயிரு அல்லது குளிராயிரு, 2ல ஒன்று தான் நான் பாவிப்பேன். ஆனா வெது வெதுப்பா இருக்கும். ஏன்னா வெது வெதுப்பா இதை நாங்க என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஒன்று அனலா இருக்கணும் அல்லது குளிரா இருக்கும். புரியுதா அவங்கள? அப்ப குளிரா இருந்தாலும் தேவனுக்கு பாவிக்க தெரியும். அதான் அவர் சொல்ற, ஒன்று நீ சரியா இருந்தா, நீ தவறுல உறுதியா இருந்தா அதே எடுப்பேற. அப்படி இருந்தது தானே வேதத்துல சாட்சி இருக்கு, நாங்க திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஆனா அது தேவன்ட வைராக்கியமா இருக்கும். அதுக்காக நீங்க உறுதியாக இருந்தா தேவன் பயன்படுத்தும். நீங்க மாய்மாலம் செய்து கொண்டிருந்தா தேவனுக்கு வந்து என்ன செய்ய இயலாது, செய்ய. அதாலதான் நான் அடிக்கடி சொல்ற காரியம். அப்ப பாருங்க, ரைட். அப்ப பாருங்க, ஒரு மலையின் மேல் இருக்கும் ஒரு பிரகாசிக்கும் விளக்காக நீங்கள் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். உங்கள் வழியை சுற்றிலும் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளுதல் இல்லாதிருக்கும் போது அந்த வழியை ஒருவரும் கடந்து செல்ல முடியாது. உங்களோட வழியில ஒரு சாட்சி இல்லாம உங்களை பார்த்திருந்த ஒருவராலும் என்ன செய்யலாதான், கடந்து செல்ல முடியாது. பாருங்க, அது மாத்திரமில்ல. அடுத்த உதாரணம் பாரு, ஒரு தனி மனிதனுக்கு. ஒரு சிறிய ஸ்தேவானின் காலத்தை குறித்து நாம் பேசுவோமானால் அவன் தீர்க்கதரிசி அல்ல, ஒரு மேய்ப்பன் அல்ல, அவன் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கத்தினவன் மாத்திரம். ஆமே, யாரு? ஸ்தேவான். அப்ப பாருங்க, ஆனா அந்த ஸ்தேவானை நாங்க பெருசா சொல்லுவோம். என்ன? அப்ப அவர் தீர்க்கதரிசி சொல்லி, அவன் ஒரு ஊழியக்காரன் அல்ல, அவன் தீர்க்கதரிசியல் அல்ல, அவன் மேய்ப்பன் அல்ல, அவன் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கத்தினவன் மாத்திரமே. அந்த காலையில் சனக்கரிப் சங்கத்தினர் முன்பாக இந்த சிறிய நபர் எப்படியாக நின்று தன்னை கண்டித்தவர்களிடம், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்தில் செவிகளிலும் விருத்தேசனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் எப்பொழுதும் எடுத்து நிற்கிறீர்கள், நீங்கள் அவ்விதமாகவே செய்கிறீர்கள் என்று சத்தமிட்டான். யார் சத்தமிட்ட? சபைக்கு வர ஒரு விசுவாசி. அன்னைக்கு இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்து நியாயத்தீர்ப்பு ஓடிக்கொண்டிருக்கு. யார் ஒருவன் நியாயத்தீர்ப்பை நிப்பாட்டினான்? பாட்டே படிக்கிறேனா, நானே மறந்துருப்ப சொல்லக்குள்ள. யாரு? பிணையாசன். இல்ல, என்னது பிணையாசன, அவன் யாரு? பழைய ஏற்பாடு, நல்ல பேரு தெரியுமா? அவன் என்ன செய்யறான்? அப்பதான் தெரியுமா. இப்ப என்ன போல மறந்த மாதிரி இருக்கு. என்ன செஞ்சவன்? ஏன்னா அந்த தேவன் நியாயத்தை, இப்ப ஒரு தவறான காரியங்களை ஒரு மனிதன் இஸ்ரவேல்ல செய்யக்குள்ள ஈட்டி எடுத்து என்ன செய்யறான், அவனோட கை போய் என்ன செய்தான், அவங்க
குத்திர வேளையில தேவனுடைய நியாயத்தை போரடியா நின்றுச்சு. அப்ப அதே போலதான் தீக்க சொல்லு, ஒவ்வொரு சபை அங்கத்தினவரும் அங்கே தேவனுடைய ஆவி அவன் பெறுவானானா அந்த வார்த்தைக்கு புறம்பா எது நடந்தாலும் அவன் சத்தமிடுகிறவனா இருப்பான். அவன் பார்த்து பார்க்காத மாதிரி இருக்கும். இன்றைக்கு இதுதான் இந்த சபையினுடைய தோல்விக்கு காரணம். என்னன்னா, நாங்க சில காரியங்களை நாங்க சொல்லாமலே நாங்க செய்து கொண்டு போறபடினால அது என்ன செய்யறதுன்றா சபையினுடைய தோல்வி அது என்ன செய்யுது, ஏற்படுத்தி கொண்டே போகுது. ஆனா எல்லாமே அந்த சிறப்பாக ஒவ்வொரு அங்கத்தினவரும் ஒரு ஸ்தேவான போல நின்றாதான் இதை என்ன செய்ய ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக இருக்கு. ஆமென். ரைட். அப்ப பாருங்க, அவன் ஒரு மேய்ப்பன் அல்ல, உங்கள் மேய்ப்பன். பாருங்க அடுத்த 86வது வந்து, அவன் ஒரு மேய்ப்பன் அல்ல, உங்கள் மேய்ப்பன் அது எல்லாவற்றையும் செய்யும்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவர் தான் போய் அதை அந்த அந்த ஒருவன் கத்திட்டு இருக்கிறான், வாங்க போன நான் ஓடி வாரதே இல்லை. அவர் என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துல நீங்க என்னண்டா நீங்க தான் அன்றைக்கு சொன்னதான், நீங்க போக்குள்ள ஒரு ஆள் ஒரு பலவீனமா ஒரு காரியத்தை சொல்றக்குள்ள சரி அப்படியானா நாங்க வாங்க அப்படி இப்படி சொல்ல தேவையில்லை. நீங்க உறுதியா இருந்தா நீங்க கைய வச்சாலும் என்ன நடக்கும் நடக்கும். அப்ப அததான். அப்ப ஏனண்டா அது எல்லாருக்கும் செய்யல. ஆனா நீங்க அதுல உரிமையில இருந்தா, யாரா இருந்தா மனவாட்டியாக தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறேன்னா நீங்க ஏன்னா அது திரும்ப வருமோ தெரியாது, அந்த ரட்சிப்பு திரும்ப வருமோ உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அந்த பிலிப்பு மந்திரி இடத்துல வந்த வேளையில அவன் உடனே கேட்கிறான். ஏன்னா அப்ப அவ வார்த்தையை பிரசங்கிச்சோன பரிசுத்தாவி இறங்கினோன அவன் சொல்றான், தண்ணி இருக்குது அப்ப உடனே கொடு வேண்டும். ஏன்னா வீட்டாக்களுக்கு சொல்லணும், அல்லது என்ன சபை முடிஞ்சோன்னு எல்லாரும் அந்த கடலுக்கு வரணும். ஏன்னா அதனால என்ன அப்படி இருக்கணும், இல்லாட்டி சிறப்பா செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும், ஒரு டேட்டா கொடுக்கணும், நிறைய ஊழியக்காரன் அண்டைக்கே அது வரும். அதான் தீக்க சொல்லி அண்டைக்கே எடுத்து அண்டு உனக்கு வீணா உடனே எடுத்துரு. அதனாலதான் தீக்க சொல்லி ஒருவேளை நீ நினைப்பான முடியாமே போய் அது ஏனண்டா அது அப்படியான காரியத்தை வந்து என்ன செய்யும், காரியங்களை ஏற்படும். அப்ப அதனால பாருங்க, தேவனுக்குள்ளாக நீங்க என்ன செய்யணும், உடனே செயற்படணும். அவன் ஒரு மேய்ப்பன் அல்ல. ரைட். அதையெல்லாம் செய்யும்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. யாரை எதிர்பார்க்க முடியாது? ஊழியக்காரரை என்ன செய்யலாதான், உங்கள் தர்மகர்த்தா குழுவோ அல்லது உங்கள் டீக்கனோ அல்லது குழுவோ அதை எல்லாவற்றையும் செய்யும்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் உங்களை தானே ஆயத்தம் செய்ய வேண்டும். நாங்க என்ன செய்யணும், நீங்க தான் என்ன செய்யண்டா. அப்படிதான் வசனம் சொல்லு. ஏன்னா இப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஏன்னா ஆட்டுக்குடியான கல்யாணம் வந்தது, மேய்ப்பன் தண்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தினான்னா நீங்க அதை பிடிக்கலாம். ஆனா வேதம் எப்படி சொல்லுது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண. ஆனா பரிபூர்ணம் அடைகிற வேற, ஆயத்தம் பண்றது வேறு. அதுக்காக நீங்க அப்ப இப்படி இருக்கு இப்படி என்று யோசிக்காங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ரகசியம் இருக்கு. அது எபேசியர் 4:6-12 என்ன சொல்லுது, ஏன்னா சபையானது பக்தி விருத்தி அடைய என சீர் பொருந்த, அது வந்து வேறு. இது வந்து என்னன்னா தன்னை ஆயத்தப்படுத்த. ஏன்னா பிரசங்கிச்சாலும் சபை பெர்ஃபெக்ட் பண்ண சபை இருந்தாலும் நீங்க ஆயத்தப்படாட்டி ஒன்றுமே இல்லை. அதனாலதான் நான் அன்றைக்கு சொன்னேன்னா, ஏன்னா அந்த காரியத்தை சொன்னா அன்றைக்கு உங்களோட நாள் இல்லாட்டி நீங்க விஷ் பண்ண மாட்டீங்க. ஏனண்டா அது உங்களுக்கு புரியாது, சந்தேகமாயிருக்கு. அப்ப சில பேர் அந்த நாள் பிறந்தவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்காதுன்னு அவங்க ஒரு காலத்துக்கு பிறகு ஒரு ஏற்படுத்தி அவங்க ஒரு டேட்டை போட்டு கொள்ளுவாங்க. அப்ப அவங்களால கொண்டாட ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. ஏனண்டா அது அவங்களோட நிஜமும் தெரியாது. அதே போல அது ஒரு தனி மனிதனின் விவகாரம். மேலும் ஞாபகம் கொள்ளுங்கள், சபையானது கண்ணிமைக்கும் நேரத்திலே மேகத்துக்காக அவருடைய வருகையானது மிக திடீரென்று இருக்கும். தேவனுடைய கடுங்கோபம் போர்க்களத்தில் முடிவிற்காக காத்திருக்கிறது. நியாயத்தை பானது வந்து கொண்டிருக்கிறது. நாம் எப்பொழுதும் நாம் என்ன செய்யணும், ஆயத்தமாயிருக்கணும். ஏனென்றா அந்த காரியமானது எப்பொழுது எப்படி அது சம்பவிக்கும் என்று தெரியும். அப்ப அதனாலதான் வேதம் என்ன சொல்லுதுண்டா, அந்த குணாதிசயம். நீங்க இப்ப நிழலாய் 1000 வருட அரசாட்சிக்கு நிழலாய் இருக்கிறீங்க, இன்னைக்கு உலகத்துக்கு நிழலாய் இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களை பார்ப்பாங்க. அப்ப அது நிச்சயமா நிஜம் ஒன்று வரப்போகுது. ஏன்னா அந்த 1000 அரசாட்சியில தேவன் உங்களை அரசாள போகிறார். அப்ப அந்த காரியம் வர்ற வேண்டுமெண்டா முதலாவது அவர் உங்களுக்குள்ள வந்துருக்கு.
அதான் இப்ப நாங்க இப்ப வருகையை குறித்து 1963 பார்க்கும்போது அது பிரசன்னமாகுது. ஏன்னா தேவன் ஒரு ட்ரையல் அங்கே காட்டின, ஏன்னா அது வரப்போற ஒரு நிஜத்துக்கு அடையாளம். நீங்க போக போறீங்க. ஏன்னா அந்த 7 அந்த முத்திரையின் ரகசியமானது மீட்பானது வராட்டி மணவாட்டி ஆயத்தப்படு. விளங்குது அவங்களுக்கு? 7வது காலத்துல வாழ்ற மணவாட்டி ஆயத்தப்படணும்னா 7 முத்திரைகள் என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். அப்பதான் அது என்ன செய்யும்? மீட்பு வரும். மீட்பு வந்தாதான் யார் வர முடியும்? மணவாட்டி வர முடியும். அப்ப 7ஆம் தூதனுடைய செய்திக்குள்ளாக ஒரு ஜனக்கூட்டம் வரும். அதுதான் 7ஆம் சபையின் காலத்துல வர்ற ஜனம். எபேசியில ஒரு கூட்டம் பவுலுக்கூடாக வந்தது. என்ன அப்ப பாருங்க, இந்த 1000 வருட அரசாட்சியில இந்த 7 சபை காலத்துல வாழ்ந்த ஒவ்வொரு பரிசுத்தவானும் என்ன செய்ய போறான்? அங்க வர போறான். அப்ப அந்த தூதனுடைய செய்தி தான் அந்த ஜனத்தை என்ன செஞ்சிச்சு? ரட்சிச்சு. அன்னைக்கு மோசேட செய்தி தான் யாரை ரட்சிப்ப கொண்டு வந்தது? அந்த எகிப்தியர்ல இருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொண்டு வந்தது. அதே போலதான் இந்த தீர்க்கதரிசியுடைய செய்தி தான் என்ன செய்ய போகுது? உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வரப்போகுது. அப்ப இன்றைக்கு தேவன் உங்களுக்குள்ளாக வார்த்தை வந்தோடனே பரிசுத்தாவியாக வந்துட்டேரண்டா இன்னைக்கு உங்களுக்குள்ள அரசாட்சி நடக்கும். அது எப்படி இருக்கும்? நீங்க அவரை கட்டுப்பாட்டுக்குள்ள வருவீங்க. ஆமே, அவரை நேசிப்பீங்க, அவருக்காக வாழ்வீங்க, அவருடைய சேவைகளை அவருடைய கடமைகளை நீங்க எல்லாமே சிறப்பா செய்யற வேளையில் அங்க ஒரு ரகசியம், அங்க ஒரு பக்தி விருத்தி அங்கே உண்டாகும். ஆமே, அப்ப மற்றவங்க ஒரு மாற்றத்தை காண்பாங்க, ஒரு நிஜத்தை காண்பாங்க, ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில மறுரூபகம் ஆகுதலை காண்பாங்க. இன்னைக்கு வாழ்க்கையை மாறாம இருக்கக்குள்ள அது கஷ்டமான காரியம். இன்னைக்கு வேத வாசிப்பில் எல்லாமே என்ன செய்யும்? மாறும். செய்தியை கேட்கறது இன்னைக்கு சபைக்கு ஒழுக்கமே இல்லை, ஒழுங்கு இல்லை. அப்ப எப்படி உங்களோட காரியத்துல நீங்க வர முடியும்? ஏண்டா தேவண்ட வார்த்தை என்ன சொல்லுது? நியாயத்தீர்ப்பு எங்க ஸ்டார்ட் ஆகும்? நியாயத்தீர்ப்பான தேவனுடைய வீட்டுல ஸ்டார்ட் ஆகும். அப்ப பாருங்க, அப்ப அந்த காரியம் ஒவ்வொன்றும் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க ஆயத்தப்பர். அப்ப இன்றைக்கு காலம் செல்லாத தண்டை வாசிக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு எல்லாமே இன்றைக்கு உலகம் உங்களுக்கு எதிராக தான் என்ன செய்யும்? எப்பயுமே இருக்கு. அப்ப ஆனா நீங்க தேவனுக்காக நீங்க என்ன செய்யணும்? எல்லாமே இழந்து சில சந்தர்ப்பங்கள் இருக்கு, வர முடியாதது காரியம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்குள்ளால அந்த நாளை நான் மிஸ் பண்ணிட்டேனே என்று அந்த நினைவுக்குள்ள கொள்ளுது. அது இருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமே, வர முடியாம போயிட்டேன்னு ஒரு எண்ணம் அதுக்காக துடிக்கிறீங்களே, அது தேவன் ஆசீர்வதி. ஐயோ அண்டுட்டு நீங்க அந்த காரியத்துல என்ன ஆண்டு பேசப்பட்டு அந்த செய்தியை கேட்டுட்டு அடே இப்படிப்பட்டதை ஒன்றை நான் இழந்துட்டேனே என்றீங்க, தேவன் ஆசீர்வதி. புரியுதா உங்களுக்கு? அந்த நினைப்பு, அந்த எண்ணம் வரும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் சில சூழல் ஏற்படும். அது நாங்க இந்த உலகத்துல இருக்கபடி அது சந்தர்ப்பம். ஏதோ வியாதியோ பலவீனோ தவிர்க்க முடியாது. ஆனா நான் அப்படி ஒரு சேலஞ்ச் வந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் சில சேலஞ்ச் வரக்குள்ள அது தேவன் தான் அதுக்கு உதவி செய்யணும். ஆனா அதை உடைச்சு என்ன இழந்தாலும் அதுக்கு வரணும்ன்றது என்னுடைய வாஞ்சியா இருக்கு. ஆமே, என்ன காரியம் அதுக்காக நீங்க ஜெபிங்க, பிரயாசப்படுங்க, தேவன் உதவி செய்வார். ஆமே, அது பேதுருவுடையதேமா இருக்கலாம், பரிசுத்தாவியை பெற்ற பிற்பு பேதுருடையதாகவும் இருக்கலாம். ஏன்னா அதுக்காக 2 பேதுரு அல்ல, ஒன்று சொல்லி இயலாம போயிடுச்சு. ஏன்னா அடுத்தது சொன்னது அவன் செய்து காட்டின. எப்ப காட்டின? தேவன் வந்த பிற்பாடு. என அவன் எதுக்கு பயப்படு? ஆனா பராத முதலும் அவன் சொன்னான், வாழ்விலும் சாவிலும் என எங்கேயும் நான் உண்மை பின்பற்றி வருவேன்டான். ஆனா அவன் விரும்பினான். ஆனா அவனுக்கு பரிசுத்தாவி இயலாம போயிட்டான். ஆனா அதுக்காக என்ன செஞ்சான்? என்ன செஞ்சான்? மனங்கசந்து அழுதான். அவன் அதுக்காக வேதனைப்பட. அப்ப அதுக்கு பிறகு தேவன் கேட்கும் போது அவன் வீறிட்டு என்ன செய்யறான்? அழுகிறான். ஏன்னா நாடுகளை மேய்ப்பாயாக, ஏன்னா திரும்ப அடுத்த நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றக்குள்ள அவன் என்ன செய்யறான்? அழுகிறான். ஏனண்டா அதை தான் தேவன் விரும்புகிறார். ஆமே, நாங்க ஒரு காரியத்துல தவறு செய்து ஏன்னா அதை மிஸ் பண்ணினோன்னு வர்ற வழி இருக்குதானே, அதை தேவன் பார்க்கிறான். ஏன்னா அந்த நறுங்குண்டு அது இல்லாம கணக்கில்லாம போறீங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு சாபமா அமையுது. ஏனண்டா அந்த எண்ணமே உங்களுக்கு இல்லை. நீங்க ஒரு ஜதார்த்தமா ஒரு காரியமா நினைக்கிறீங்க, அங்க பிரியோஸ். ஆனா எப்பயுமே தேவனுடைய காரியங்களை நீங்க செய்யாம மிஸ் பண்ணும்போது உங்களோட இருதயம் துடிச்சு அதுக்காக குற்ற உணர்வு உங்களோட
அந்த எப்படி சொல்றது, அந்த நினைப்பு உங்களை கொண்டு கொண்டு இருக்குமானா தேவன் ஆசீர்வதிப்பார். அதுதான் நானும் விரும்புறது. ஆமே, அப்படி செய்தால் நிச்சயமாக தேவன் என்ன செய்வார், உங்களை ஆனா அது பொருட்டே இல்லாம நீங்க அது என்ன உங்களுக்கு தெரியாதா, ஏன்னா அப்படிதான் ஆக்கள் என்ன சொல்றாங்க, அந்த அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்பாங்க. தேவன் இருந்தாலும் அதான் கேட்பாங்க, இன்றைக்கும் அதுதான் கேட்பாங்க. ஏன்னா அவர் தேவன் அன்றைக்கும் அப்படிதான் இருந்து, இன்றைக்கும் அவர் அப்படிதான் இருந்து. ஏன்னா தேவன் அந்த வண்ணமாக எப்பயுமே அவர் நடக்கிற தேவன். அப்ப அதனாலதான் பாருங்க, நியாய தீர்ப்புக்கு அவள் ஆயத்தமாயிருக்கா என்று உலகம் முழுவதும் அடையாளம் கம்பங்கள் நாம பார்க்கிறோம். சபையின் மத்தியில் அடையாளங்கள் அற்புதங்களை பார்க்கிறோம். மகத்தான காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும், அந்த நேரத்துக்கு நாம் ஆயத்தமாய் இருப்பது அது நல்லதாக இருக்கிறது. அதனால்தான் இன்னொன்று முன்னுக்கு நான் மறந்துட்டு அவர் சொல்றேன். அதனால்தான் அவர் சொல்றேன் பாருங்க, நான் நல்ல சுகதேகியாக இருந்து, ரைட் பாருங்க 15வது பந்தியில, கர்த்தருடன் போவதற்கு ஆயத்தமில்லாத ஒரு வியாதியற்ற மனிதனாய் இருப்பதை விட, அதாவது சுகதேகியா, அதாவது சுகமாக எந்த வருத்தமும் இல்லாம கர்த்தருடைய போவதற்கு ஆயத்தமில்லாத வியாதியற்ற மனிதனாய் இருப்பதை விட கர்த்தருடன் ஆயத்தமாக உள்ள ஒரு வியாதிப்பட்ட மனிதனாய் இருப்பதே நான் விரும்புகிறேன். புரியுதா உங்களுக்கு? நாங்க சுகமா இருந்து ஆயத்தமா இல்லாம இருப்பதை விட, ஒருவேளை எனக்கு வருத்தம் அதுலயும் நான் தேவனோடு போகணும்னு இருக்கிற அந்த மனிதனை தான் தேவன் என்ன செய்யறாரா, விரும்புற. அப்ப அதனாலதான் அவர் சொல்றாரு, நம்ம எப்பயுமே, அதனாலதான் உங்களுக்கு சொல்ற, வியாதி நீங்க மறிக்க போறீங்களா, ஆண்டவரே என்ன ஆயத்தப்படுத்தும். ஆமே, நான் உம்மிடத்துல போறதுக்கு என்ன ஆயத்தப்படுத்தும். என்ன சுகமாக்க உமக்கு சித்தம் இருந்தா சுகமாக்க, ஆனா அது உங்களுக்குள்ள காரியமாக இருந்தா என்ன செய்யணும், உயிரோடவை. ஏன்னா தேவன் எங்களை கொண்டு, ஒவ்வொரு மனிதனை கொண்டு ஒரு திட்டம் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிற. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. இப்ப பார்த்தேன் நான், ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கை ஒருவனை ரட்சிக்குதண்டா, நீங்க யாரப்ப? இப்ப நான் அதை தான் நான் சொன்னேன். நான் அதான் தீக்கர் சொல்லு, ரட்சிப்பானது சபைக்கு வாரது ஒவ்வொரு அந்த மனிதன்ட்ட தான் இருக்கு. அவன் தான் என்ன செய்யணும்னா, முதலாவது எனக்குள்ளாக இயேசுவை நம்பும். அப்ப அந்த நம்பிக்கை வர மட்டும் ஒன்றுமே இல்லை. அப்ப உங்களோட சபையை முதலாவது நம்பணும். அதான் தீக்கர் சொல்ல, ஒரு உண்மையான மறுபடி பிறந்தவனுக்கு என்ற ஒரு சபை இருக்கும். அந்த சபை எப்படியா நினைப்பானா, தன்னுடைய சொந்த சபையா, சொந்த தகப்பன் தாய் எப்படி சொந்த குடும்பம் போல நினைச்சு சபையினுடைய எல்லா கடமையும் அவன் செய்கிறவனா இருப்பான். அந்த கடமையை சொல்லல உங்களுக்கு தெரியும் என்ன. அப்ப அதனால அவன் எல்லாத்தையும் செய்து தன்னை இருக்கே அவன் என்ன செய்வானா, காத்து கொள்ளுவான். அப்ப பாருங்க, அப்படியானால் நீங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு சேவை உண்டு, ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்துக்கா. அப்ப அதனால அன்றைக்கு பார்த்த நாங்க தீக்கச்சில வெடி விபத்து, அதான் நான் அந்த யோசிச்சேன். அப்படிப்பட்ட உண்மையாவே அந்த டைம் கட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கட்டத்துல அவரோடு இருந்தோம் நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டான். ஏன்னு சொல்லுங்க பாப்ப. நான் தான் அந்த இதை பார்க்கல, இது எந்த அனுமானம். அப்ப அதான் எந்த இப்ப நான் அந்த ஆவியில நான் உலகாலம் ஓடி வர்றபடினால அந்த அனுபவத்தை சொல்றேன். அது நீங்க ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளா உங்களோட, ஏன்னா அதுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு. ஏன்னா இது கத்தர் அதாவது சொல்லாத ஒன்று. அதாவது என்ன, அந்த டைம்ல அவங்க போனது, ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்கு, அவ்வளவு அற்புதங்களை செய்யற. இங்க மனைவியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், புரியுது அவங்களுக்கு கட்டி வருது. ஏன்னா இவ்வளவு கட்டிய உள்ள இருக்கிறது இல்லாம போது, இங்க வயிற்றுக்குள்ள கட்டி, இங்க பாக்குள்ள துவக்க சூறு திரும்பி சுட்டு மூஞ்சியெல்லாம் காயம், காயப்பட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணா கார் ஸ்டார்ட் ஆகுது. போட்டு 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 பாருங்க, கார் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சவன். ஆமே, இந்த இடத்துல இந்த வழியாக இந்த பெயிண்டை மாத்தி இதை செஞ்சிருக்கிறான்னு சொன்ன தீக்கரிசிக்கு தண்டவை. அப்ப யாராவது ஓடுவானா இல்லையான்னு சொல்லுங்க. இப்ப எனக்கு இது நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்கன்னு நீங்க யோசி. ஆமே, நீங்க யோசிப்பீங்களா இல்லையா? உங்களுக்கு ஒரு சத்துரு ஒரு விதையை விதைப்பானா இல்லையான்னு சொல்லுங்க. அதான் அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறா. யோபுக்கும் அதே நண்பர்கள் கடவுள், அந்த நான் அவனை சத்ருவா பார்ப்போம் அவனை, ஆனா அவன் அந்த 3 பேரும் நல்ல கிறிஸ்தவர்கள். அப்படியானவங்க சொல்றா, நீ ஒரு ரகசிய பாவி, நீ ஏதோ ஒரு ஏன்னா இப்படி சோதனை வராத. என்னடா என்ன தொடர்ந்து முதலாவது என்ன எரியுது,
ஆடு மாடு சாகுது, ஏன்னா எல்லாம் சாகுது, புள்ளைகள் சாகுறான், எல்லாம் கடைசியா இருந்த மனைவியும் என்ன செய்யற விட்டு போற. இவர உடம்ப பார்த்தா வர வர தேஞ்சி எலும்பு கூட ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. இப்ப தீர்க்கதரிசிய பாக்குற வேளையில அங்க 7 முத்திரை ரகசியம் வரப்போகுது. 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள இது நடக்கும். அப்ப பாருங்க, நடந்து இதெல்லாம் நடக்கக்குள்ள அங்க போக்குள்ள அவர் சொல்றார், கர்த்தர் என்ன கொண்டு எதை செய்யற அது மட்டும் அவனுக்கு ஒன்றுமே செய்ய. அப்ப அதனால இப்ப இப்படி சொல்லக்குள்ள ஒரு ஞாபகம் வருது பாருங்க. அப்படி அந்த வசனத்திலே வாசிப்போம் பாருங்க. அதாவது என்னண்டா, உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன சொல்லுங்க. பைபிள் சொல்லிடுவேன் நம்மளே திரும்ப. அதாலதான் நான் உங்களை பாக்குறேன். பைபிளை வாசிப்போமா? ரைட், 18 வாசிங்க, நீங்களே வாசிங்க, உங்களோட வாயால வாசி. நான் அது சொல்லக்குள்ள டக்குன்னு ஞாபகம் அந்தபடியா சொல்றேன்னா வாசி. 1 தெசலோனிக்கர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, தேவனுக்கு உங்களை குறிச்சு சித்தம் என்ன? அவருடைய சித்தம் சொல்லுங்க, எப்பயுமே சோஸ்திரம் செய்யும். அப்ப தீர்க்கதரிசி அதை தான் செய்யற, யோபு அதை தான் செய்தான், நீங்களும் அதை தான் செய்யும். எப்பயுமே தேவனை உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தம் கவனமா எழுதி வை. பாருங்க, சித்தம் எப்பயுமே சோஸ்திரம் செய்யும். அதை தான் தீர்க்கதரிசி சொல்றேன். இப்படி வெடி வச்சுட்டு டவுட்டே வரல அவனுக்கு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ துக்கம். அதை நான் எடுப்பேன் சீக்கிரத்தில். அவ்வளோ அழாத குறை, ஓடாத குறை, அப்படி வாழ்க்கையில எல்லாமே தோல்வியாக இருக்கிற வேளையில அந்த மாதிரி இருக்கக்குள்ள இப்படியெல்லாம் நடக்கும். ஆனா அவர் எப்பயுமே தேவண்ட திட்ட மனவாட்டியை குறித்து சோஸ்திரம் செய்யறது. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், எது நடந்தாலும் உமக்கு நன்றி. ஏண்டா நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு நான் என்ன செய்ய போறேன், நான் வரப்போறேன். ஆமேன். அதனால உலகம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கஷ்டம். ஏண்டா அது கொடுத்துட்டா அது உண்மையானது தெரியாது. இங்க தெரிஞ்சிட்டேன்னா அங்க தெரியாது. அப்ப அதனாலதான் இங்க இருந்தாத நீங்க அங்க நாடுவீங்க. ஆமேன். அப்ப அதனால நீங்க எதிர்பார்க்காத அளவு உங்களோட வாழ்க்கையில என்ன வரும்? துக்கம் வரும், சோகம் வரும். ஆனா நம்மோடு இருக்கிற தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஆமேன். அதுதான் உங்களோட வாழ்க்கை. இதை ரசிக்கணும், ருசிக்கணும், அப்படியான காரியத்தை எனக்கும் அவர் தருவார். அப்பதான் என்னுடைய பிரசங்கமும் உணர்வு பூர்வமாக இருக்கு. ஆமேன். பெறாத ஒன்றை பேசும்போது அங்க உணர்வு இருக்காது. ஆமேன். அப்ப அதனால பாருங்க, அந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில வரும். ஏனென்றா தேவன் ஆனா உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கு. பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கு, ஆனா உங்களோட தான் இருக்கு. ஏனென்றா அதுதான் தேவனா இருக்கிறார். ரைட். அப்ப பாருங்க, எப்படி ஒரு அழகான வாசம். எனக்கு நான் எத்தனையோ தரம் படிச்சிருக்கேன். ஆனா இதை படிக்கக்குள்ள இப்ப நான் அவரை சொல்லக்குள்ள டக்குன்னு இதை தேவன் ஞாபகப்படுத்தினாமே. அப்ப பாருங்க, எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமே. எப்படிப்பட்ட ஒரு வசனம் பாருங்க. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்கதரிசனங்களை அற்பமா என்ன, எல்லாவற்றிலும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆமேன். 24ஆம் வசனம், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். ஆமேன். அழைத்தவர் உண்மை உள்ள, ஆனா நீங்க அவரை நம்போம். ஆமே. எல்லாத்துலயும் உங்களோட வாழ்க்கையில தோல்வி வரும், தோல்விக்கு மேல தோல்வி வரும், அடிக்கு மேல அடி வரும், அங்க உலகமே உங்களை பரியாசம் பண்ற மாதிரி வரும். ஆனாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. என்ன கொண்டு, ஏண்டா ஒருவேளை உங்களோட வாழ்க்கையின் சாட்சி ஒரு 100 பேரை ரட்சிப்புக்கு கொண்டு வரக்கூடாது. ஆமே. அல்லது ஒருவனை ரட்சிப்புக்கு கொண்டு வர இயலாதா? அல்லது 2 பேர் உங்கள் மூலம் வரணும்டா நீங்க சாட்சியா இருந்துதானே ஆக வேணும். ஆமே. அதனாலதான் வரப்போற 1000 வருட அரசாட்சிக்கு நீங்க ஒரு நிழலா இருக்கிறீங்க. இல்லாட்டி நீங்க ஒரு வேசியா இருக்கிறீங்க. நீங்க நிறைய பேரை இடரலுக்கு கொண்டு வருவீங்க. ஏனண்டா இதுதான் ஆனா நீங்க மனவாட்டியாக இருந்தா நீங்க ஒவ்வொருவரை ரட்சிப்பு கொண்டு வருவீங்க. நிச்சயத்தோட கூப்பிடுவீங்க, வா பார், நீ பாருன்னு அழைப்பீங்க. ஏண்டா அது உங்களோட அழைப்பாக இருக்கு. நீங்க ஒருவேளை அவன் ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனா அவங்களோட அழைப்பு உங்கள்கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. ஏண்டா அந்த மெசேஜ் உங்களுக்குள்ள இருக்காமே. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. நானே வராம இருந்தா அவன் எப்படி வர போறான்ன்றதை நீங்க சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்த வசனம். ஆமே. அப்ப பாருங்க, அப்ப அதனால நீங்க தேவன் உங்களை அழைக்கிறேன்டா நீங்க மற்றவன் அழைப்பி. ஏன்னா ஒருவேளை உங்க மூலம் உங்களுக்கு ஒரு காரியம். ஏன்னா அவனை ரட்சிப்புக்கு வழி நடத்தின உங்களை கைவிடுகிறார் அவர் இல்லை.
ஏன்னா அதான் இன்றைக்கு நான் அந்த வாக்குத்தத்த ஆராதனை வித்தியாசமா வந்துச்சு. நானே யோசிச்சேன், என்னடா திரும்ப நீங்க யோசிக்க கூட, என்னடா தேவன்டா ஜனத்துக்கு நல்லது செய்யண்டே செய்தியா இருக்குண்டு அப்படி ஆனால் தேவன் தான் நான் தேடி தேடி பார்த்தேன். ஆனா அதுலயும் எல்லாருக்கும் அது பொருந்தும். ஏன்னா தேவன் எப்பயுமே ஒரு மனவாட்டியை ஒரு அடையாளமாக வச்சிருக்கு. அவ யாருக்காவது தேவனுடைய காரியத்துக்கு செய்யும் போது அது தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பு. அழைப்பை கொடுத்து நீங்க ரட்சிப்பை கொடுத்து கொண்டு வர்றக்குள்ள அவன் மூலம் அவனுடைய அப்ப என்ன அப்படி சொல்லக்குள்ள ஒரு வசனம் ஞாபகம். எங்க அது என்ன வசனம்? யாக்கோபுல அப்படி இருக்கா? ஒருவனை அழைக்கிறவனுக்கு என்ன அவன் திரளான என்ன ஒன்று மூடுமா? பாயிண்ட்ஸ் தாரன் இருக்கா அப்படி? யாக்கோபா ரைட். இது 20ஆம் வசனம் நினைக்கிறேன். யாக்கோபு 5:20 வாசிங்க. அப்படிதான் நினைக்கிறேன். அதுவா இருக்கு, மெச்சிங் ஆகுதோ தெரிய பாப்போம். தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவுள். ஆமென். அப்ப பாருங்க சகோதரரே, உங்களில் ஒருவனும் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் இவனுக்கு வர்ற சான்ஸ். தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறவன் என்று அறிய கடவன். அப்ப பாருங்க, அதே போலதான் தேவன் ஒவ்வொரு நன்மையை செய்யும் போது தேவன் ஒவ்வொரு காரியத்தில் என்ன செய்யறார்? கிருபை செய்யற தேவன் அவன்ட காரிய ரட்சிப்புக்கும் வருது. உங்களையும் தேவன் என்ன செய்யறார்? அவன் நிமித்த ஏண்டா நீங்க அந்த வாங்கிய தேவன் செய்யும் போது அவர் என்ன செய்யறார்? அதை செய்யறது. அப்ப அதே போலதான் தீர்க்க சொல்றேன், அந்த அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு நன்மை உண்டாகணுமெண்டா அதுக்கு முன்பு என்ன வரும்? ஒரு உபத்திரவம் வரும். ஒரு பிள்ளை சிறியானவள் அந்த ரட்சிப்புக்கு வர்ற வேளையில அது என்ன வருமா? அந்த காரியம். அதான் பாருங்க அந்த வசனம் 5 பாருங்க. பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழுகிறீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல எங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமான் அது இல்லை, நான் அங்க வாசிக்கிறேன். தெசலோனிக்கு நான் இங்க வாசி. இல்ல பாருங்க, சமாதானம் சௌக்கியமும் உண்டென்றும் அவர்கள் சொல்லும் போது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. ஆமேன். அதே போலதான் என்னென்ன சுகம் சௌக்கியம் என்று உலகம் சொல், ஆனா அதே போல தேவன் என்ன கற்பவதியானவுக்கு வேதனை திடீரென்று வருமே அந்த டேட் வரக்கூடும். அதே போலதான் தேவன் என்ன செய்வாராம்? திருடனை போல அவர் வருகிற நாளானது நெருங்குறபடினால அங்க வேதம் சொல்லுது, எப்பயுமே நீங்க ஆயத்தமாக இருக்கு. அப்ப அந்த ஆயத்தமானது நீங்க ஒருவருக்கு ஒருவர், ஏன்னா நீங்க சபையாக அழைக்கப்பட்டிருக்கீங்க, குடும்பமாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, எல்லாமே நீங்க அழைக்கப்பட்டு. அப்ப இன்னைக்கு குடும்பத்திலே நீங்க ஒருவருக்கு ஒருவர் நீங்க எப்படி இருக்கணும்? உதவியாக இருக்கும். ஆமே. ஏன்னா அழைக்கப்படக்குள்ள நீங்க உதவி, அதே போல சபை ஒரு வரக்குள்ள குடும்பமாக இருக்கக்குள்ள உதவியாக இருக்கணும். அதனாலதான் சபையின் ஒருவருடைய காரியத்துக்கு தேவன் ஒரு மனிதனை தெரிந்திருக்கும் போது ஒரு மனிதனை அந்த ஒரு சின்ன அவமரியாதை செய்தாலும் தண்டனை வர்றதுக்கு காரணம் அது தேவனுடைய திட்டத்துக்கு நீங்க எதிராக இருக்கிறது. அப்ப அதான் நான் அன்றைக்கு அந்த செய்தியில தீர்க்கசிட காரியம் பாருங்க. அந்த வாழ்க்கையில அன்றைக்கு நான் எடுத்த பாகத்துல தட்டினா அவளுக்கு கட்டி வர்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அதுவும் 62ஆம் ஆண்டு. அப்ப எப்படி வருதுண்டா என்ன செய்யற? தீக்கரிசி கார கழுவி ஒன்று இருக்கிற, கவனமா பாருங்க, அதை சொல்லி நான் முடிக்க போறேன். ஏன்னா ஒரு மனவாட்டியான அது பெண்ணுக்கு சொன்னாலும் சபையும் சிந்திக்கணும். இங்க நீங்க பிள்ளையோ குடும்பமோ இருக்கக்குள்ள தேவண்ட காரியத்து. ஏன்னா குடும்பமா நீங்க ரட்சிக்கப்படாட்டி ஒரு ஆராதனைக்கு நேரத்துக்கு போகணுமென்று உங்களோட வீட்டுல யாராவது ஒருவர் இருப்ப, அதுக்கு பிள்ளைகளோ அல்லது கணவனோ மனைவியோ நீங்க லேட் ஆகி அந்த சிந்தனை இல்லாம பொம்மனிக்கு இருந்தா
நீங்க என்ன செய்யுங்க, ஒரு நேரம் லேட்டா வந்துட்டீங்கன்னா அதுல நீங்களும் பாதிப்படைவீங்க. அப்ப அதுல நீங்க ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருக்கு அப்படியே நீங்க சிந்திக்கும். புரியுதா? அதுக்காக நீங்க வேற சிந்தனையை சொல்றேன்னு செய்வீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதவி, அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆயத்தமா நீங்க ஒவ்வொருவரும் அந்த நாள்ல நீங்க என்ன செய்யும். ரைட், நான் இப்ப இதுக்கு வாரம். அப்ப பார்க்கக்குள்ள இவர் என்ன செய்யறாருன்னா காரை கழுவிட்டு இருக்கிறேன் பாருங்க. நான் அந்த தீக்கேசியை கற்பனைக்கு போய் பார்த்தேன், ஏன்னா நான் அவரை நேசிக்கிறபடினால. ஆமே. அப்ப அப்படி கழுவி கொண்டு இருக்கக்குள்ள வாளியில எடுத்து கழுவிட்டு இருக்கிறேன். அப்ப கழுவக்குள்ள பாத்தீங்கன்னா அங்க ஜோசப்புக்கு வயசு 7 வயசு. அவன் பயங்கர குழப்படி. அப்ப நான் ரேச்சல நினைச்சேன். அப்ப பாருங்க, அந்த காரியத்துல 7 வயசு என்ன பயங்கர குழப்படி. அப்ப இவ கழுவி ஒன்றுக்குள்ள அவருடைய மனைவி சொல்றான், பில்லி இவன் சரியான குழப்படி செய்கிறான், நீர் அவனை நீர் கண்டியும் என்று சொல்லக்குள்ள இவர் வரக்குள்ள பாத்தீங்கன்னா ஓடி என்ன செஞ்சிட்டானண்டா, பாஞ்சி கழுத்தை கட்டிட்டு, டடி எனக்கு அடிக்காதீங்க, நான் இனி செய்ய மாட்டேன்னோன்னு. அப்ப அவர் தகப்பன் தானே இறக்கும். அப்ப அவர் என்ன செஞ்சிட்ட, சரி இனி நீ செய்யக்கூடாண்டு விட்டுட்டு அங்க மனைவிட்ட போய் சொல்றேன், அவன் இனி செய்ய மாட்டானான்னு. இவ என்ன செய்ய, இவைக்கு கோபம் ஏன்னா அவ்வளவு தண்ணியை திறந்து அவ்வளவு அட்டகாசம் செய்தபடினாலும் அவைக்கு அவ்வளவு ஆத்திரம். அப்ப ஆனா அதுல சொல்லப்படுது என்னண்டா, அவ 20 வருஷம் கல்யாணம் கட்டி ஒரு நாள் அவ கோவப்பட்டில. நல்ல ஒரு அருமையா. அப்ப நான் யோசிச்சேன், கோவப்படுற மனைவிமார்கள் எப்படி என்றது. ஏன்னா அப்ப நான் இன்றைக்கு பெண்கள் அந்த நிலையில என்ன செய்யறாங்க, அப்படி இருக்கிறான். ஆனா சபையானது எந்த வண்ணமாக இருக்கும். அப்ப பாருங்க, அப்படி இருக்கக்குள்ள என்ன செய்யறான், இவ கோவத்துல போயிட்டு உள்ள போயிட்டு கதவை டமாரண்டு அடிச்சிட்டு உள்ள போய் படுத்தோனை தீக்கரசி பாக்குறேன். அவ கிழவ திரும்பவும் போய் என்ன செய்யறேன், வாகனத்தை கழுவி ஒன்றுக்குள்ள ஒரு சத்தம் சொல்லுது. அவளை போய் எண்ணாகமாம் சொல்லுங்க, எத்தனையாம் அதிகாரம், 12ஆம் அதிகாரத்தை என்ன செய் வாசிக்க சொல் என்னோன்னு. இவர் அது ஏதோ ஒரு கற்பனை. எனவே ஒரு செய்தியை தியானிக்கிறவனுக்கு எப்பயுமே வசனம் வந்துட்டு தான் இருக்கும். என்ன யாரோ சொல்ற மாதிரி இருக்கும், எப்பயுமே பார்த்த மாதிரி. அப்ப இவர் அதை கணக்கெடுக்க. அப்ப திரும்ப அந்த சத்தமானது சொல்லுது, எண்ணாகமம் 12 போய் படிக்க சொல்லு. அப்ப இப்பயும் விட்டு 3ஆம் தரம் என்ன சொல்லுது, படிக்க சொல்லக்குள்ளதான் இவன் என்ன செய்யற, போகிறேன் போயிட்டு கதவை தட்டுறேன், நான் தேவன்ட செய்தியோட வந்திருக்கிறேன், தேவன் ஒன்ன படிக்க சொல்றேன், கதவை திறன்னோன்னா அவ என்ன செய்யறான்டா, அந்த லொக்க போட்டுட்டா, கதவை மூடிட்டு லொக்க திறந்துட்டு திரும்ப போய் என்ன செஞ்சிட்டா, உள்ள இருந்துட்டா. ஆனா அது தேவன் அங்க தேவனுக்கு அது அவமாரியா. ஆமே. அப்ப அந்த காரியம் இவர் தான் என்ன செய்யற, கதவை திறந்து அங்க உள்ள போயிட்டு சொல்றேன், தேவன் எனக்கு ஒரு வசனத்தை வாசிக்க சொன்னேன், அது எண்ணாகமம் 12. அப்ப 12 எடுத்து இவங்க வாசிக்கக்குள்ள பார்த்தா நடுக்க உண்டாய். என்ன அதிகாரம், என்ன கருவாடு வாசமே இல்லாம. அப்ப அதாவது குஷ்டரோகம் யாருக்கு வருது, மீரியாமுக்கு. அதாவது மோசையை குறிச்சு, மோசே அதுல தேவன் சொல்றேன், அவன் உலகத்திலே எல்லாமே மனிதன் விட ஒரு சாந்தமுள்ள ஒரு மனிதன், தாழ்மையான மனிதன். அவனுக்கு எதிராக நீங்க நடக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு தைரியம் அவன் எத்தியோப்பிய சிறிய விவாகம் பண்ணினபடினால அவனோட உறவு சௌரி என்ன அவ எதிர்த்து பேத்து நிமித்தம் உடனே வெண்மையான குஷ்டரோகம் அவள் அப்படியே சாகிறாள். விடுதலை ஆயினாலும் அதனாலே அவள் செத்தாள் என்று வேதம் என்ன செய்து உரைக்குது. அப்ப அதனால இவங்களுக்கு படிச்சோன்னு பார்த்து அதே போல பாருங்க. அப்ப அது வேற, அதுக்காக இது வேற. ஆனா பாருங்க, அவள் என்ன செய்ய எதிர்த்து பேசின, அது சௌரி, இது யாரா இருக்கிறது, மனைவி. அப்ப பாருங்க, தேவன் என்ன செய்யறா, அதை வாசிக்க சொன்னோன்னு இவங்க 2 பேருக்கும் பயம் 2 பேரும் முழங்காலில் இருந்து, ஆண்டவரே இவங்க என்ன செய்யறாங்க, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க. ஆனா அந்த கட்டி என்ன செஞ்சுட்டு உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க. அது பார்க்குற சைஸ்ல சின்னதாக இருக்கு. அப்ப உடனே என்ன செய்யறாங்க, சரி பார்க்குறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு இடையில நான் அதை இப்ப இந்த பாயிண்ட்டுக்காக சொல்றேன். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த கட்டம் நடக்க போது நாங்க அந்த வீடை உடைச்சி அங்க போகமாட்டு பார்க்கல, அவளுக்கு திரும்ப அதிக வலி ஏற்படுது. திரும்ப போய் செக் பண்ணி பார்க்குறாங்க, அது சின்னனதா இருந்தது, லெமனுக்கு மாறி. ஆமே. அப்ப பாருங்க, அந்த காரியம் எப்பயுமே தேவன் பாருங்க. அப்படியானால் ஒரு தேவனுடைய பாதையில தேவனுக்காக நிக்கிற ஒரு காரியத்துக்கு
நம்ம எதிராக நிற்கிற நேரத்தையும் பார்த்துட்டோம். இப்போ முதலாம் தேதியும் பார்த்தோம், அன்றைக்கெல்லாம் பார்த்தோம். எப்படி அதுக்கு போறவங்களுக்கு கதவை திறக்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கணும். அப்ப பாருங்க, இது லேசுப்படி, ஏன்னா நீங்க நிழலா இருக்கிறீங்க. அப்ப அதனாலதான் நீங்க சிம்பிளான ஒரு ரட்சிப்பை நீங்க பெறலாம். தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யக்குள்ள அண்டண்டு உங்களோட காரியங்களை செய்து நீங்க தேவனுக்காக ஒரு காரியத்துல நீங்க தேவனுக்கு நிக்கிறவங்களுக்காக நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பு, ரட்சிப்பு உங்களை வழி நடத்தும். ஏனென்றா நீங்க தேவனுக்காக அவங்களை நேசிக்கிறீங்க. அதனாலதான் தீர்க்கதரிசிக்கு உன்னை நேசிக்கிறவங்களையும் நீ நேசிக்கிறவங்க. அப்ப அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலையும், அதே போல ஒவ்வொரு மனிதனையும் நீங்க என்ன செய்யணும், நினைக்கணும். நினைச்சு தேவண்ட பாதைக்காக நிற்கக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணாம அன்றைய நாள் ஒரு ஊழியத்துக்காக நிற்கும் போது கடமைகளை நீங்க செய்து சீர்வர செய்யக்குள்ள நீங்க அறியாமலே இப்போ என்ன செய்யப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா தேவண்ட வார்த்தை அது. அப்ப இன்னைக்கு நான் ஏன் பேசுறேன்டா, நீங்க சபையாக இருக்கிறீங்க. சபையும் ஒரு ஊழியக்காரன் கணவனாக யாருக்கு, சபைக்கு அவன் நீங்க மனைவியாகவும் அவன் கணவன், அதே நேரம் தகப்பன் பிள்ளை, அதே போல அவன் குடும்பத்துக்கு மனைவி பிள்ளை, அதே போலதான் பிள்ளை. அதே போலதான் இன்றைக்கும் கூட நான் பிள்ளைகளுக்கு ஏசிட்டு, ஏண்டா ராபோஜனமான அந்த டைமுக்கு வெளிக்கிட்டு அப்படியே அப்படியே செவ்வாய்க்கிரத்துல மாதிரி இருந்து நம்ம ராபோஜனம் பெறுறது. நம்ம போய் அரை மணித்தாளர்களுக்கு ஜெபிக்கணும், நம்ம அதுக்கு காத்திருக்கணும், ஆயத்தப்படணும், வர்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், தேவையோடு இருப்பாங்க. எல்லாமே பார்க்கக்குள்ளதான் அங்க ஒரு உணர்வு பூர்வமானது. ஆமே, நீங்க வார்த்தை சத்தியம் அறியணும் அண்டி. நீங்க தேவனுக்குள்ளாக சரியான காரியத்தை நீங்க சிந்திச்சு செயற்படக்குள்ளேயே உங்களுக்கு ஆசீர்வாதம் ஓட்டம். உலர்த்திட்டதை நான் பேசுறேன். தேவன் ஆசீர்வாதம் வரக்குள்ள நாங்க நாங்க அன்னைக்கு கத்தருக்கிட பயப்படுற மனிதனுக்கு என்ன ஒன்றொன்றா வந்துச்சு. என்னது? மகிமை, கணம், அது சொல்லுங்க. ஏன்னா அந்த 3 காரியம் தேவன் தரு அந்த வாக்குத்தத்த ஆராதனை பார்த்தேன். அப்ப பாருங்க, ஒவ்வொன்றையும் அவர் என்ன செய்கிறார், ஐஸ்வர்யம், கணம், மகிமையா, ரைட், இந்த 3ஐயும் அவர் என்ன செய்கிறார், அவர் தருகு. அப்ப பாருங்க, இந்த ரட்சிப்பை அதான் ஒவ்வொரு சபை மனிதனும். ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா, தேவனுக்கு செய்யல, ஆனா தேவன் திட்டங்களுக்கு செய்து நாங்க தேவனை அறியாம போறோம். ஆமே, ஆனா தேவன் எளிமையில இருக்கிற மறையிற நீங்க கடமைகளை நீங்க ஆரம்ப படியிலிருந்து செய்யும் போது நீங்கள தேவன் என்ன செய்வேன், ஆசீர்வதி. அதாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், சபைக்கு வரக்குள்ள குடும்பம், எனக்கு தெரியும் ஒரு சபையில ஒரு குடும்பம் என்று பார்க்கக்குள்ள எல்லாரும் இருக்க மாட்டான். இல்லாம இருக்கக்குள்ள ஒரு குடும்பம் ஆலயத்துக்கு வரக்குள்ள அங்க போராட்டம் இருக்கு. சரி, ஒரு மனிதனாவது பக்தியா போகணும் என்று நினைக்கக்குள்ள அங்க பெரிய போராட்டம் அல்லது ஏதாவது ஒரு குழப்பங்கள் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை எதிராக நடந்து ஆக்ரோஷமா இருப்பான். அப்ப நீங்க யோசிக்கணும் என்னன்னா, நாம அவன் பெற போறவனை சரியாக ஒரு சூழலுக்கு நம்ம நடத்தாட்டி அவன் அதுல குழப்பமுள்ள அவன் எடுக்காம இருந்தா அந்த இரத்தப்பலி யாருக்கு மாறு? அப்ப பாருங்க, ஆனா நீங்க கடவுளுக்கு பயப்படு, ஏசப்பாண்டுவீங்க, அழுகவர் எல்லாம்பர். ஆனா என்ன நடக்கு, நீங்க இனிமே சிம்பிளாக தேவனை என்ன செய்யறீங்க, அவமதிக்கிறீங்க. ஆமேன். அப்ப அதுதான் அன்றைக்கு மீரியாம் சௌரி மோசே அழுது ஜெபிக்கிறான், ஆனா கேட்கல. தீர்க்கதரிசி 2 பேரும் அழுகிறான், ஆனா தேவன் என்ன செய்யறாரு, வரப்பற அந்த உபத்திர கொண்டு, ஆனா தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆமே. அப்ப பாருங்க, அதே போல எங்களோட வாழ்க்கையிலையும் நாங்க என்ன செய்யணும், தேவண்ட சபைக்கு வரக்குள்ள நாங்க ஒவ்வொருவரும், ஏண்டா இந்த சபையானது இந்த இடத்துல நீங்க ஒவ்வொருவரும் வரப்போறதற்கு நீங்க அடையாளமாக இருக்கிறீங்க. உங்களோட நற்கிரிகள் தேவன், நீங்க சத்தியம் தெரியாட்டி நீங்க தேவனுக்குள்ளாக ஒரு காரியத்துல வரும்போது தேவன் நிச்சயமாக என்ன செய்வேன், ஆசீர்வதி. அன்னைக்கு இப்ப புதிய ஏற்பாடுல அது சொல்லப்படுது. ஏன்னா ஒரு அந்த ஒரு அதாவது என்ன பேதுருல நினைக்கிறேன், அந்த என்ன சொல்லப்படுது, பிள்ளை பெற்றினாலே அவள் என்ன செய்யறாளாம், ரட்சிக்கப்படுறான். ஏன்னா அவள் என்ன செய்யற, தெளிவுள்ளவளா புதுத்து என்ன நல்ல ஒரு வசனம் வாசிங்க.
இது வேறது நான் சொன்னது வரை. இப்போ இதை வாசி. 1 பேதுரு 3. இது கணவனுக்கு, மனைவிக்கு. இது 3:1 வாசிக்க. இன்னொரு பகுதி நான் சொன்னதை பார்த்துட்டு அதை நாங்கள் பிறகு பார்ப்போம், நேரம் நெருங்கிட்டு. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படும். ஆமென். இப்ப யாருக்கு இது சொல்லப்படுது பாருங்க. மனைவியால யார் ரட்சிக்கப்படுறான்? கணவன். போதனையின்றி. அப்ப அதான் சொல்ல பாருங்க. அவங்க செய்தி திரையாட்டியும் அவங்களோட கற்புள்ள நடக்கையினாலும் அவங்களுடைய தெளிந்த ஒவ்வொரு காரியத்தினாலும் எப்படி ரட்சிக்கப்படுறாங்க? போதனையின்றி ரட்சிக்கப்படுறாங்க. அதே போல அடுத்த வசனம் என்ன? பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுற. அது வேறொரு அதிகாரம் நினைக்கிறேன். அப்ப பாருங்க, இது அதான் நம்ம என்னத்தை இங்க காட்ட விரும்புறேன்னா, அதாவது ஒரு ஆளுக்கு கீழ்ப்படியோணும் என்று நான் இங்க காட்ட வரேன். அது என்னுடைய போதனையே இல்லை. ஆமே, அது போதனை இல்லை. போதனையானது என்னன்னா, எப்படி சிம்பிளாக நீங்க தேவண்ட காரியம், தேவண்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியக்குள்ள நீங்க எப்படி வாரீங்கன்றதான் நான் இப்ப சொல்லித்தார். ஆமே, சபைக்கு சொல்லித்தார, குடும்பங்களுக்கு சொல்லித்தார். ஆமேன். அதுதான் தேவண்ட. அதுதான் அந்த அங்க வரக்குள்ள, எபேசியருக்கு வரக்குள்ள என்ன சொல்லுது? இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவையும் சபையும் பற்றி சொல்றேன். அங்கேயும் வருது போய் கணவன் மனைவிக்கு சொல்லி சபையோட பொருத்தி கிறிஸ்துவோட பொருத்தி, நான் மூன்றையும் பொருத்துறான். அப்ப பாருங்க, அதனாலதான் எப்பயுமே குடும்பத்துக்குள்ளாக இருந்து ஒரு காரியம் உண்டாகும். அப்பொழுதுதான் அது என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அப்பதான் உங்களோட வாழ்க்கையில தேவன் உங்களோடு இடைப்பட முடியும். சிம்பிளா நீங்க ஒவ்வொரு காரியத்தை நீங்க ஜெயிக்கணும். ஆனா நீங்க தேவனை தேடி வாரீங்க, ஆனா நீங்க ஏபிசிடி தெரியாத நாளை இழக்கும் போது அது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல தடுமாறக்குள்ள நீங்க அழுது ஜெபிக்கிறீங்க, எனக்கு வேதனையா இருக்கு. ஆனா நீங்க அந்த ஏபிசிடியில நடக்காதபடினால அது தவறுதுன்றக்குள்ளதான் எனக்கு துக்கமா இருக்கு. நீங்க அதை செஞ்சா நீங்க அங்க அழ தேவை. நீங்க இங்க நீங்க செஞ்சாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே, அங்க அழ வேண்டி வர தேவை. ஆனா நீங்க அழுகுறீங்க, காரியங்களை செய்றீங்க, இங்க எல்லாமே கோட்டை விடுறீங்க. ஆனா என்ன நடக்குது? ரெண்டுக்கும் பதில் இல்லை. உங்களோட கண்ணீருக்கும் பதில் இல்லை, உங்களோட இதுக்கும் பதில். ஆனா நீங்க சிம்பிளா ஒரு காரியத்தை செய்யும் போது தேவன் எல்லாமே ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால நான் முடிக்க போறேன், டைம் நெருங்கிட்டு. அதனால என்னுடைய காரியத்தை பொருளை நீங்க விரும்பி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய காரியத்துல நீங்க கவனமா இருக்கணும். சபையும் அதை மீண்டுமாக சிந்திக்கணும். ஒவ்வொரு காரியம் சரியாக நீங்க ஒவ்வொரு காரியத்திலே நீங்க கவனமாக இருக்கணும். ஏனென்றா இது விளையாடுகிற இடம் அல்ல. அதனாலதான் நாங்க அந்த ஸ்டெப்பை நான் வாசிச்சு காட்டின பாடலோ அல்லது எந்த காரியமும் அது சரியாக பாடாத பட்சத்துல உடனடியாக அது என்ன செய்யப்படணும்? நிப்பாட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றா அதன் மூலம் ஒவ்வொரு மனிதன், அதே போல ஒரு ஊழியக்காரனுக்கும் சொல்லப்பட்டது, செய்திக்கும் சொல்லப்பட்டது. அதனால அது தவறி போகிற காரியத்துல இருக்கும் போது அது உடனடியாக செயற்பட வேண்டிய ஒன்றா உங்களோட சபையை நீங்க எப்படி தெரிவு செய்யணும்ன்றதுல நீங்க கவனமா இருக்கும். ஆமேன். அதனாலதான் இன்றைக்கு அநேகர் அதை அறியாம இருக்கிறான். அதனால இன்றைக்கு நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அதனால செய்யற ஒவ்வொருவரும் உத்தமமாக செய்யாம நானும் ஒருக்கா செய்யணும் என்று இருந்தா அதை நீங்க அடுத்த முறை என்ன செய்யணும்? அதை நிப்பாட்டுறது நலமான உண்டாய் இருக்கிறது. அதனாலதான் நான் அந்த காரியத்துல எப்பயுமே நான் சில நோக்கங்களை செயற்பட விடுவேன். ஆனா விடுகிற வேளையில நான் நினைக்கிற நோக்கம் நிறைவேறாததை பார்க்கும்போது நான் சொன்னது புரியலன்ட்டு நான் நிறைய தரம் சிந்தித்தது. ஆனாலும் நான் அதுல அது எப்படி முள்ளுல சீலை விழுந்தா எப்படி கவனமா எடுக்கணும். ஏனென்றா நீங்க வளர்ந்தா எந்த கண்டிப்பையும் தாங்குவீங்க, எதையுமே நீங்க புரிவீங்க. ஏதாவது வார்த்தை நம்ம கீழ்ப்படியணும். இல்லாட்டி அது உங்களோட மனநிலையை மாற்றி நீங்க கடுமையாக மாறும்போது அது எனக்கு ஒரு கஷ்டமான சூழல் அது என்ன செய்யப்படும்? ஏற்படும். ஆமே. அப்ப அதனாலதான் நாங்க அதுல தள்ளுறதோடைய நீங்க வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி தரதாதான்
சத்தியத்தை சொன்ன பிற்பாடுதான் அது நாங்கள் சீர்படுத்தும் போது ஜனம் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும். ஆமென். அதனால நாங்கள் தெளிவாக இந்த நாளுக்குரிய செய்தியாளனுக்கூடாக நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு தனிப்பட்ட இது ஊழியக்காரனோ டீக்கனோ அங்கு தர்மகர்த்தாவோ பாடல் குழுவோ செய்யல. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு உரிமை உண்டு. அது ஒவ்வொருவர் எப்படி அன்றைக்கு அவன் யார் ஸ்தேவான் ஒரு விசுவாசி தனி ஒரு மனிதனா இருந்து அதை எதிர்த்தான். சனக்கெரி சங்கத்துக்கு பயப்படுறவங்க அவங்களே அவன் எதிர்த்தான். ஆனா அவனை கொண்டாங்க. ஆனா அவன் மேல பாக்குற வேளையில என்ன நடந்து வானம் திறக்கப்பட்டு என்ன அங்க இயேசுவானவர் நிக்கிறத அவன் காண்றான். அவனுக்கு கல்லெறிஞ்சாங்க. ஆனா அது எப்படி விழுந்துச்சு? பூமாலே விழுந்து. ஆமென். அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். ஆமென். அதனால பரிசுத்த ஆவி இருந்தா அது யாருக்கும் பயப்படாது. அது வார்த்தைக்கு எதிராக நடக்கும் போது அதுக்கு நரம்பு தளர்ச்சி. அதான் நாங்க வாசிச்சா நீங்க சொல்றேன் அப்படி இப்படி பாட்டுறவளே சொல்லுங்க, உங்களோட பாட்டை கேட்டு எனக்கு அல்லது உங்களோட காரியங்களை கேட்டு எனக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சு என்று நீங்க சொல்லி அதை செய்யுங்க. அப்ப அதே போலதான் தவறாக நடக்கும்போது நீங்க அப்படியாக கொதித்தெழுத வேண்டிய நேரமா இருக்கணும். அது நீதியாக இருக்கணும். அப்பொழுதுதான் அது சும்மா ஒரு எப்படி சொல்ற அது ஒரு நீங்க அதை பெறாம சொன்னா அது குழப்பத்தை கொண்டு வராமே. நீங்க அதுக்கு வாழ்ந்து காட்டும் போது மற்றவங்க பயப்படுவாங்க. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நிச்சயமாய் இந்த செய்தியோடு உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனாலே நாங்கள் ஒரு சிறிய பாடலை பாடி நாங்கள் ஆயத்தப்படுவோம்.